அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. மார்க்கெட் இன்னைக்கான நாளில் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுறது யூஎஸ் ஈரானோட வார் டென்ஷன் தான். ஏன்னா ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை அட்டாக் பண்ணியும் அதுக்கு அகேன்ஸ்டா யூஎஸ் வந்து திரும்பி அட்டாக் பண்ணதாகவும் நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ இது அந்த என்டையர் வெஸ்ட் ஈஸ்ட் ஏஷியாவோட கான்ஃபிளிக்ட் வந்து ரீஇக்னேட் ஆயிருக்கு. இதனால க்ரூட் ஆயில் வந்து பெர் பேரல் வந்து $100.78 கிட்ட ரேஸ் ஆயிடுச்சு. ஏசியன் மார்க்கெட் எல்லாமே ஷார்ப்பா ஃபால் ஆயிருக்கு. இந்தியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவா ஓப்பனா இருந்துச்சு. ஓவரால் இந்த நெகட்டிவ் மத்தியிலையுமே ஐடி மார்க்கெட் மட்டும் ஓவரால் ரெசிலியண்டா பிளே பண்ணுச்சு. அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி 1.2% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னவா இருக்குன்னா, யூஎஸ்ல டெக் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதாவும் அண்ட் டாலருக்கு அகேன்ஸ்டா ருபி வந்து வீக்கன் ஆயிட்டே வருது. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 94.67 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ற கம்பெனிஸான இன்ஃபோசிஸ், HCL டெக் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் பெட்டரான மூவ் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் -150 பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் 516 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்ல விழுந்திருக்கு. இன்னைக்கு முக்கியமா இருக்கிற கார்பரேட் நியூஸ்ல நிறைய Q4 ரிசல்ட்ஸ் வெளியாயிருக்கு. டைட்டன், டாடா கன்சியூமர்ஸ், ஸ்விக்கி, பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இதுல டைட்டன் வந்து டாப் கெய்னர்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட்லயுமே டைட்டன் இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் என்னதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ப்ராஃபிட் ஜாஸ்தி மீட் பண்ணியிருந்தாங்க. 7,000 crores கிட்ட ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் 14,000 crores கிட்ட பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு பிலோவாகவே இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த பேங்கோட போர்டு வந்து 55,000 crores ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில நிறைய ஷேர்ஸ் வரும், லிக்விடேஷன் நடந்துரும், லோயர் இபிஎஸ் வந்துருங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ராஃபிட் டிஸ்பைட் ப்ராஃபிட் நல்லாவே இருந்திருந்தா கூட செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ரெஷர் தான் சொல்லுவேன். டிப்ல கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த இபிஎஸ் பெர் ஷேர் குறையறதும் லிக்விடேஷன்னால மோர் ஷேர்ஸ் உள்ள வரதுமே ஒரு ஷார்ட் டேர்ம் மட்டும்தான். இவென்ச்சுவலி ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ப்ரைஸை வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஆர்பிஐ வந்து கொஞ்சம் முன்னாடி பேடிஎம்மோட பேங்கிங் லைசன்ஸை April 24, 2026 க்ளோஸ் பண்றாங்கிற ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இதனால பேடிஎம் ஸ்டாக் வந்து ஸ்ட்ரக்சரல் டவுன்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஒரு டெம்பரரி செட்பேக்காக தான் பேடிஎம் சைட்ல இருந்து பாக்குறாங்க. பட் அப்கமிங் பேடிஎம் என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிறத பேஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்ல என்டர் பண்ணலாமா வேணாமாங்கிற பத்தி நம்ம டிசைட் பண்ணலாம். டைட்டனோட Q4 ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்கா ஜுவல்லரி செக்மெண்டோட ரெவென்யூ, தனிஷ்க்கு வந்து ரெவென்யூ க்ரோத் வந்து ரொம்ப ரேப்பிடா காட்டியிருக்காங்க. டைட்டனோட அதர் டிவிஷனான வாட்சஸும் ஐவேருமே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50யோட இன்னைக்கு டாப் கெய்னரா டைட்டன் இருந்து 2.4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் டைட்டன் வந்து கன்சியூமர் மார்க்கெட்ல நிறைய அட்ராக்டிவான ப்ராடக்ட்ஸும் எல்லா லெவல் கன்சியூமர்ஸும் பிடிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. பட் ஓவர் காஸ்ட்லி, இப்போதைக்கு உள்ள போக வேண்டாம். மார்க்கெட் ஓவர்வியூ அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஐடி, கேபிட்டல் மார்க்கெட், கன்சியூமர், ஆட்டோ இது 3 மட்டும் கன்சியூமர் இந்த 3 செக்டார் மட்டும்தான் இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவா இருக்கு. 0.3 to 1.2% கிட்ட. ரெஸ்ட் எல்லா செக்மெண்ட்டுமே டவுன்வர்ட் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் குறிப்பா பிஎஸ்யூ பேங்கிங் செக்மெண்ட் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா -3.6% கிட்ட போயிருச்சு. இதுக்கு பேக்கப்பா ப்ரிடாமினன்ட் இருக்கிற ரீசன் என்னவா இருக்குன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இஷ்யூ வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து குறிப்பா பிஎஸ்யூ பேங்க்ஸை வித்துட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆர்பிஐயோட இப்போ வந்து புது பாலிசி, இந்த பேட் டெட்ஸை வந்து முன்னாடியே நீங்க எடுத்து வைக்கணுங்கிறது, மார்ஜின் ஸ்குவீஸ் ஆகுங்கிற ப்ரெஷர்ல கண்டினியூஸா வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாம இந்த டைம்ல ஒரு பெட்டரான பேங்கை வந்து நம்ம கன்சிடர் பண்றது ஒரு நல்ல ரீசனா இருக்கும். ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற பேங்கை மட்டும் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் கெய்னர்ஸ் இன் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டைட்டன் 2.4, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 1.9. அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குல்ல Q4 ரிசல்ட்ஸோட ஸ்ட்ராங் ட்ரெண்ட் மட்டுமே. ஏஷியன் பெயிண்ட் வந்து நேத்து க்ரூட் ஆயிலோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆன ரீசன்னால அதோட சப்சிடரி எஃபெக்டா 1.6% அப்பு. நிஃப்டி ஐடிஏ ஓவரால் அப்பு. அதுக்கு பேக்கப்பா இருக்கிற ரீசன் இன்ஃபோசிஸ் அண்ட் HCL இன்னைக்கான நாள்ல
கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பேங்க்ஸ் இப்போதைக்கு ரொம்ப ரிஸ்கிங் ஃபேஸ்ல லோவா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் எஃப்ஐஎஸ் அவுட்ஃப்ளோஸ், க்ரூட் ஆயில், இன்ஃப்ளேஷனு, ஹையர் ரேட்ஸு, என்பிஏ ரிஸ்க் இன் லோன் புக்ஸ் இந்த ரீசனால 3.1% டவுனு. ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸை நோக்கி தான் எஸ்பிஐ பேங்க் நவுந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது என்ட்ரு ஆகுங்க. ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க ப்ரைஸை விட இது கம்மியா போயிடுச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணுங்க. HDFC பேங்க் வந்து அவங்களோட என்ஐஐ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ப்ரெஷர்ல இருக்கிறது, ப்ரெஷர் வந்து விசிபிளாவே Q4 ரிசல்ட்ஸ்ல தெரியுது. மார்க்கெட்ல அதனால 2.2% கிட்ட ஓவரால் இறக்கியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ஓவரால் வந்து ஹெவி செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ரிஸ்க் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியர்ஸும் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸுமே தான் முக்கியமான கன்சர்னா இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்புறம் இபிஎஸ் வந்து குறைஞ்சிருங்கிற ஒரு ரீசனால செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பேடிஎம்மே வாட்ச் லிஸ்ட்ல மட்டும்தான் நம்ம வச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. பேங்க் டு அண்டர் வாட்ச் லிஸ்ட் டு கன்சிடர் என்ன பொறுத்த வரைக்கும் கொட்டாக் பேங்க் வந்து இருக்கிற எல்லா பிரைவேட் பேங்கை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் அசெட்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. என்ஐஎம் கம்ப்ரெஷன் மட்டும் லெஸ் சிவியரா இருக்கு கம்பேர் டு மற்ற பியர்ஸை பார்க்கும்போது. மேனேஜ்மெண்ட் வந்து கன்சிக்யூட்டிவாவே லோன் க்ரோத் வச்சிருக்காங்க. டிப்பை நோக்கி போகும்போது தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கான நாளில் சம்வேர் அரௌண்ட் 0.75% கிட்ட இறங்கியிருக்கு. ஒரு 1800ங்கிற ரேஞ்ச் வரும்போது ஒரு அட்ராக்டிவான நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. சம்மன் கேபிட்டல், ஸோ இது ஒரு பேசிக்கா வந்து ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. இது வந்து பஜாஜ் புரோக்கிங் ஆப் வந்து இதை ஃபிளாக் பண்ணிட்டு 170 கிட்ட போகுங்கிற டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவசரப்பட்டு உள்ள குதிச்சிட வேண்டாம். இந்த ஸ்டாக் வந்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்பவே கிளீனா இருக்கு. 20 வீக் இஎம்ஏ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஸ்ட்ராங்கா சஸ்டெயின் பண்ணிட்டே இருக்காங்க. வீக்லி அவங்களோட ஓவரால் ட்ரெண்டுமே புல்லிஷா தான் போயிட்டு இருக்கு. பட் ஒரே ஒரு ரிஸ்க், ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டு ரேட் ஹைக்ஸ். பார்த்து நல்ல பிரைசிங் ரேஞ்சுக்குள்ள என்டர் ஆகுங்க. இல்ல ஷார்ட் டேர்ம்க்கு கன்சிடர் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா 150ங்கிறது ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நல்ல ரேஞ்சு. பட் கொஞ்சம் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் குறைஞ்சும் போது நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா பிபி வந்து 0.9 அண்ட் பிஇ வந்து வெறும் 12 தான். இப்போ இருக்கிற ப்ரைஸே நல்லதுதான். பட் எதிர்பாராத விதமாக ஏதாவது டிப் நடந்துச்சுன்னா தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. இன்ஃபோசிஸ் பைசோன்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கு. ருப்பி வீக்கன் ஆயிட்டே இருக்கிறது எல்லா ஐடி கம்பெனிக்குமே பெட்ரு. அண்ட் குறிப்பா லார்ஜ் கேப் கம்பெனில இன்ஃபோசிஸ் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான பிரைசிங்ல இருக்கு. பிபி வந்து ஜென்ரலாவே வந்து 8xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ கரண்டா 6.2ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇமே 30 ரேஞ்சுக்குள்ள ஹவர் ஆயிட்டு இருக்கிற இந்த கம்பெனி 20-22ங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. HCL டெக் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டவுன்வர்ட் ட்ரெண்டை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லணும். பிரைஸ் இன்னும் கொஞ்சம் விழலாம். ஏன்னா இது வந்து பிஇ வந்து 24 இருக்கு. ஒரு 22 வரும்போது நீங்க இதை கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். என்எல்சி இந்தியா, ஸோ இது வந்து ஒரு எனர்ஜி செக்டார் கம்பெனி. எனர்ஜி செக்டார் கம்பெனில என்எல்சி இந்தியா அண்ட் வாரி எனர்ஜிஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்காவே ரெனியூபிள் எனர்ஜி செக்டாரை நோக்கியுமே அண்ட் மற்ற எனர்ஜி செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து பூம் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்ல ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. பஜாஜ் புரோக்கிங் ரிசர்ச் ஆப் வந்து இதை வந்து அக்யூமுலேஷன் ஜோன்ல வச்சிருக்காங்க ஆஸ் ஆன் டேட்ல. ஸோ இது வந்து இப்போ 2 இயர்க்கான கன்சாலிடேஷன் ரேஞ்சான 186 to 311 தாண்டி போயிருச்சு. ஸோ கீ சப்போர்ட் ஃபேஸா இப்போ கரண்டா 300 to 310 இருக்கு. டார்கெட்டா 358 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். வாரி எனர்ஜிஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல டிராஸ்டிக்கா டிப் ஆயிருந்துச்சு. பட் ஸ்டில் இதோட ஃபண்டமெண்டல்ஸும் குவார்ட்லி ரிசல்ட்ஸுமே கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான் இருக்கு. இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி செக்டாருக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் புஷ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ டிப்ல நீங்க கன்சிடர் பண்ணுங்க, ரொம்பவே பெட்டரா இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ற அக்யூமுலேஷன் ரேஞ்ச் 990 to 1050. ஸோ ரீட்டைல் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டைட்டன் வாட்ச் லிஸ்ட்ல வைங்க. எப்போவாது டிப் ஆச்சுன்னா நான் அதை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் இப்போ வேல்யூவேஷன்ஸ் பார்த்தேன், ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. PE 75ல இருக்கு. இந்த வேல்யூவேஷனுக்குள்ள நான் இது என்டர் ஆக விரும்பல. தென் லோதா, ஸோ இது ஒரு மேக்ரோ டெக் கம்பெனி. Q4 ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் மார்க்கெட்டோட கைடட், இட் இஸ் பேசிக்கலி கைடட் பை அஃபோர்டபுள் பிளஸ் லக்ஸுரி ஹவுசிங் செக்மெண்டோட டிமாண்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ப்ரிடாமினா லோதாவோட மும்பை அண்ட் பூனே ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்பவே பெட்டராகவே அமைஞ்சிருக்கு. ரிலேட்டிவ் செக்டர் எல்லாமே அண்டர் ப்ரெஷர்ல இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கோட பிஇ கரண்டா 25 இருக்கு. ஒரு 20ங்கிற ரேஞ்ச் வரும்போது இதை தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஒரு நல்ல என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. காஷியஸா இப்போ இருக்கிற வேண்டியது எஸ்பிஐ.
ஸ்டாக் வந்து அட்ராக்டிவ் ப்ரைஸை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதோட லோயர் பேண்ட் ரீச் ஆக போகுது, இல்லை அதுலேருந்து ஒரு 5-10% தான் மேலே இருக்கும்போது என்ட்ரு ஆகுங்க. பேடிஎம் ஸ்கிப் பண்ணிடலாம். ரிலையன்ஸ் கரண்ட்டாக இந்த ஆயில் பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடலாம். M&M வேல்யூவேஷன் வந்து டீப்பான கரெக்ஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. டீரேட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு டீரேட்டிங் நடந்து ஒரு நல்ல ப்ரைசிங் வரும்போது நம்ம இதுக்குள்ள என்ட்ரு ஆகிறது பெட்டரா இருக்கும். கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்ல 15,268 ருபீஸ் பெர் கிராம் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 2,000 ஸ்லைட்டா அப்ஸ்டிக் எடுத்திருக்கு. 2,75,000 கிட்ட போயிருச்சு பெர் கிலோகிராம். க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து 100 போயிருச்சு. டாலர் வந்து ருபி டாலர் பொறுத்த வரைக்கும் ருபி 94 to 95 கிட்ட போயிருச்சு. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஷேர் பத்தி அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் சில ஷேர்ஸ் அனலைஸ் பண்ணி கமெண்ட்ல போட்டிருக்காங்க. இந்த வீக்கெண்ட்ல ஒவ்வொன்றா அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றேன்.